மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய வம்ச அட்டவணையை வாசிக்கிறோம். அதில் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான்னு சொல்லி ஆண்களுடைய பெயர்கள் மாத்திரமே 42 தலைமுறைகள் வருது. அந்த 42 தலைமுறையில் 4 பெண்களுடைய பெயர் மட்டும்தான் வரும். அந்த 4 பெண்களில் இந்த குணசாலியான ரூத்தும் தேவன் இந்த பெண்ணுடைய பெயரை இடம்பெறும்படி கிருபை செய்தார். இந்த பெண்ணோட எல்லா துன்பத்தையும் தேவன் மாற்றினார். புறஜாதி பெண் தான், கர்த்தரால் சபிக்கப்பட்ட சந்ததி தான். ஆனால் கர்த்தர் அந்த பெண் முழு விசுவாசத்தோட, எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியலையே, ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார்னு சொல்லி விசுவாசமாக வந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தேவன் செல்வ செழிப்பா ஒரு நீதிமான கொடுத்து ஒரு அழகான சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் நம்பி இருக்கிறீங்களா? உங்கள் துன்பங்கள் எவ்வளவு மோசமாக வேணா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு வேணா உடைச்சிருக்கலாம், ஆனால் அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார்.